நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கப் வந்து நான் பாதாம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா, நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் இதை ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா தோல் தனியாக உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி உறிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு துணியில் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அந்த ஈரம் எல்லாம் உறிஞ்சிரும். உறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக இப்படி வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா, வீணாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வறுத்து எடுத்துக்கிறோம். இது வந்து குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தா விரும்பி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வெயிட் வந்து போடணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்க ஒரு நாளைக்கு ஒருக்கா குடித்தா கூட ஓகே, ஒன்றும் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம், ப்ரிசர்வேட்டிவ் இல்லைன்றதுனால தாராளமாக குடிக்கலாம் அவங்களும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படின்னு. இப்போ வறுத்தாச்சு, இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டிருந்தோம் இல்லையா பாதாம், ஸோ அதில் 1/2 கப் வந்து நான் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிஸ்தா வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து கோர்ஸியாக அரைப்படணும். அதுக்காக பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. இதில் சாதாரணமாக நம்ம போடுறதுல போட்டோன்னா எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் வந்து ஃபுல்லாக மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், அது கலருக்காக. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், பட் இதில் போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துக்கலாம். நான் சுகர் எதுவும் சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ வந்து ஒரு டம்ளருக்கு போட்டு ஓரளவுக்கு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது தேனோ இல்லை வந்து கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.